ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அல்ட்ராடிபி சேனல். நாம் இப்போ பார்க்க போகிற டாபிக், இனி விவசாயிகளுக்கும் வந்து பார்த்திங்கன்னா வருமான வரி உண்டு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது விவசாயத்தில் ஒரு சில பொருட்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வருமான வரி உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நாம் வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸ்னுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வாங்க நம்ம வீடியோவை பார்க்கலாம். அதாவது புதிய வருமான வரி சட்டத்தில் விவசாயத்துறையில் பல பிரிவுகளுக்கு வந்து வருமான வரி அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பாராளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட வருமான வரி சட்டத்தில் பல புதிய வரிகள் விவசாயத்துறையில் வந்து அறிமுகம் செய்யப்பட்டுள்ளதாக வந்து சொல்லியிருக்காங்க. புதிய வருமான வரி சட்டத்தில் விவசாயத்துறையில் பல பிரிவுகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா வருமான வரி அறிமுகம் செய்யப்பட்டதெல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது நிலத்தில் சாகுபடி செய்கிற பொருட்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா வரி விலக்கு உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இனி விவசாய நடவடிக்கைகளை சரிபார்க்க கடுமையான ஆவணங்கள் வந்து தேவை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்கள் விவசாயம் தான் செய்கிறீங்களா அப்படின்றத வந்து செக் பண்ணுறதுக்கு இனி வந்து அதை உறுதிப்படுத்துறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கடுமையான ஆவணம் சரிபார்ப்பு வந்து செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ விவசாய நிலத்திலேருந்து வாடகை அல்லது நீங்கள் குத்தகை வருவாய் எதனா வாங்குறீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து வருமான வரி உண்டு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா மதிப்பு கூட்டு முறையில் வந்து ஒரு பொருளை நீங்கள் விற்று அதன் மூலம் வருமானம் ஈட்டினீங்க அப்படின்னா அதுக்கும் வந்து வருமான வரி உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பாரம்பரிய நர்சரி செயல்பாடுகள் மூலம் வரும் வருமானத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா வரி விலக்கு அளிக்கப்பட்டுள்ளன்னு சொல்லியிருக்காங்க. அதே நேரத்தில் வணிக நர்சரிகளுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா வரி வந்து விதிக்கப்படுகிறது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தற்போது உள்ள வரி சலுகைகள் புதிய சட்டத்தில் குறைக்கப்பட்டுள்ளன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிறிய அளவிலான விவசாய தொழில்கள் பலன்களை தக்க வைத்துக் கொள்ளும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே வேளையில் பெரிய விவசாய வணிகங்கள் இனி அதிக வரிகளை எதிர்கொள்ளும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது வருமான வரி சட்டம் அப்படின்னும் போது வருமான வரி மசோதா 2025 என அழைக்கப்படும் புதிய வருமான வரி மசோதா ஏப்ரல் 1, 2026 முதல் செயல்படுத்தப்பட உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மசோதா வந்து நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாகவும் சொல்லியிருக்காங்க. தற்போதுள்ள வருமான வரி சட்டம் 1961 மொத்தம் 298 பிரிவுகள் வந்து கொண்டிருக்கிறதாகவும் இந்த புதிய ஐடி மசோதாவில் இது 536 உட்பிரிவுகளாக அதிகரிக்கப்பட்டுள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. தற்போதுள்ள வருமான வரி சட்டம் 1961க்கு பதிலாக கொண்டு வரப்போனோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மசோதா வந்து நிறைவேற்றப்பட்டதுக்கு அப்புறம் இது வருமான வரி சட்டம் 2025 என அழைக்கப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது மதிப்பீட்டு ஆண்டு, நிதியாண்டு மற்றும் முந்தைய ஆண்டு ஆகிய வார்த்தைகளை வந்து மாற்றி இப்போ வரி ஆண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு வார்த்தையாக வந்து வரி ஆண்டு அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிருக்காங்க. வரி ஆண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஏப்ரல் 1, 2026 முதல் 12 மாத நிதி காலத்தை கொண்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வரைவு மசோதா தற்போது வெளியாகி உள்ளதாகவும் இந்த மசோதா வந்து 600 பக்கங்களை வந்து கொண்டிருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. அதில் 23 அத்தியாயங்கள், 16 அட்டவணைகள் மற்றும் 536 உட்பிரிவுகளை வந்து கொண்டுள்ளதாக சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மசோதா வந்து நிறைவேற்றப்பட்டதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இது பல பிரிவுகளாக மாறும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.